மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல். அனுர தரப்பில் இருந்து களமிறங்கவுள்ள புதிய முகங்கள். ராஜபக்சகளுக்கு எதிரான நகர்வை ஆரம்பிக்கும் அனுர தரப்பு. சில நாட்கள் மட்டும் அவகாசம். ராஜபக்சக்கள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான டாலர்கள். அனுர தரப்பை சீண்டி பார்க்கும் நாமல். நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளிய இருவர். நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமா? இலங்கை தொடர்பான நடவடிக்கைகள் தாமதமாகலாம். சர்வதேசத்திடமிருந்து கிடைத்த தகவல். இலங்கையின் புதிய சனத்தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பம். நாட்டில் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வரி வசூலிக்கும் புதிய திட்டம். இந்தியாவின் பிரம்மாண்ட 72 பேர் விமான சாகச நிகழ்ச்சி. எதிர்வரும் பொது தேர்தலில் பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், வர்த்தகர்கள், கலைஞர்கள், மாணவ தலைவர்கள், விவசாய தலைவர்கள் என பல புதிய முகங்களை முன்வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று உறுப்பினரும் முன்னாள் தென் மாகாண சபை உறுப்பினருமான நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். இவர்கள் நீண்ட காலமாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் பொது அரங்கிற்கு வராதவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் தந்தை மகன்கள் இல்லாத செல்வந்த குடும்பம் மற்றும் கடத்தல்காரர்கள் இல்லாத மிகவும் புத்திசாலித்தனமான குழுவிற்கு போட்டியிட தேசிய மக்கள் சக்தி வேட்புமனுக்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக நளின் ஹேவகே சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலில் வாக்காளர்களுக்கு நாடாளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்கள் விருப்பு வாக்குகள் இன்றி ஒரே குழுவாக தேர்தலில் போட்டியிடுவார்கள் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாமல் உள்ளிட்ட ராஜபக்சக்கள் செய்த அனைத்து மோசடிகளும் இன்னும் சில நாட்களில் வெளியில் கொண்டு வரப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தாம் வங்கியை உடைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை பார்த்தேன். வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என நாமல் ராஜபக்ச கேட்கின்றார். இவர் போன்ற சிலருக்கு நான் கூறுகின்றேன், இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள். ரணில் மாத்திரமல்ல, பிணை முறி மோசடியில் பணத்தினை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம். நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும். அது மாத்திரமல்லாது, நாமல் உள்ளிட்ட ராஜபக்சக்கள் நாட்டில் திருடியவை, வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருப்பவை, காணிகளை திருடியவை, பங்கு சந்தைகளில் இட்டவை என அனைத்தும் காண்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். உகண்டாவில் ராஜபக்சக்கள் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் கோடிக்கணக்கான டாலர்களை மீட்பதற்காக அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உகண்டாவில் நாங்கள் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாரேனும் கூறினால் அந்த பணத்தை நாட்டிற்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைத்து விடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் இருந்து சிஷேல் மற்றும் உகண்டாவிற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டு வர முடியும் என தாம் நம்புவதாக நாமல் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை இன்னும் சிறிது நாட்களின் பின்னர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ஏனைய ராஜபக்சக்கள் நாட்டிலிருந்து கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க நேற்றைய தினம் ஊடகங்களில் தெரிவித்திருந்தார். அத்துடன் நீதிமன்றம் இது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் சில நாட்கள் பொறுத்திருக்குமாறும் அதன் பின்னர் மறைக்கப்பட்ட பணம் தொடர்பில் வெளிக்கொண்டு வரப்படும் எனவும் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருந்தார். இலங்கையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி பீடமேறிய பின் நாளுக்கு நாள் ஒவ்வொரு புதிய தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவால் ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. அந்த அறிவித்தலின் பிரகாரம் செப்டம்பர் 11ஆம் திகதி முதல் மத்திய வங்கியின் ஆளுநர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மத்திய வங்கியின் ஆளுநர்களுக்கு இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதான காரணமாக அமைந்தது நாடு வங்குரோத்து நிலையை அடையும் போது அப்போதைய மத்திய வங்கி ஆளுநர்களாக இருந்தவர்களின் செயற்பாடுகளே காரணமாகும். குறிப்பாக கடந்த காலத்தில் மத்திய வங்கி ஆளுநராக இருந்த அஜித் நிவாட் கேப்ரால் மற்றும் அர்ஜுன மகேந்திரன் இருவரும் நாட்டில் உருவான பொருளாதார நெருக்கடிகளுக்கு முக்கியமானவர்களாக காணப்பட்டமையே இந்நடவடிக்கைக்கான காரணமாக தெரிவிக்கப்படுகின்றது.
இந்நிலையில் நாட்டை நெருக்கடிக்குள் கொண்டு சென்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து தற்போது கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 3வது மீளாய்வு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் வரை தாமதமாகும் என சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். அனுரகுமார திசாநாயக்கவின் நிர்வாகம் சர்வதேச நாணய நிதியத்தின் நோக்கங்களை பூர்த்தி செய்ய முயற்சிக்கும் அதே நேரம் இலங்கை பொதுமக்கள் மீதான சுமையை குறைப்பதற்கான வழிகளை தேடுவதே இதற்கான காரணம் என்று கூறப்படுகின்றது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையின் விதிமுறைகளில் உள்ள வரி சீர்திருத்தங்கள் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதை ஜனாதிபதி நோக்கமாக கொண்டுள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளில் சிலவற்றை, குறிப்பாக வரி அதிகரிப்புகளை பிற்போட்டு அதன் மூலம் பொருளாதார நெருக்கடியுடன் போராடும் குடிமக்கள் மீது தேவையற்ற அழுத்தத்தை குறைக்கவும் அனுர நிர்வாகம் முயற்சிக்கின்றது. சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களின் இலங்கை பயணத்தின் முடிவில் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. புதிய சனத்தொகை கணக்கெடுப்புக்கான தகவல் சேகரிப்பு பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையின் 15வது சனத்தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டு தகவல் சேகரிப்பு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக உள்ளது. இதன்படி சனத்தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று பார்வையிட உள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனோஜா சேனவிரத்ன தெரிவித்துள்ளார். 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகையில் சமீபத்தில் பட்டியல்கள் வீட்டு அலகுகளில் 24% அதிகரிப்பை காட்டுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரி செலுத்தாத நபர்களிடமிருந்து வரியை வசூலிப்பதற்கான புதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார். 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டு தொடர்பில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வளாகங்களுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. சுய மதிப்பீட்டு கொடுப்பனவுகளின் கீழ் வரி செலுத்த வேண்டியோர் இன்னும் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அவர்களின் வளாகங்களுக்கு சென்று அவற்றை வசூலிக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரியை சட்ட நடைமுறைக்கு ஏற்ப உடனடியாக வசூலிக்க அந்த திணைக்களம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. அத்துடன் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் திகதி வரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் 1417 பில்லியன் ரூபாய் வரியை வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2024ஆம் ஆண்டிற்கான வருவாய் இலக்கான 2024 பில்லியன் ரூபாவில் 70% தாண்டிய ஒரு எண்ணிக்கையாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு தினத்தையொட்டி மாபெரும் விமான சாகச நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. விமான சாகச நிகழ்ச்சியை 10 லட்சம் பேர் கண்டுகளிப்பதாக மதிப்பிட்டுள்ள நிலையில் மெரினா கடற்கரையில் மட்டும் சுமார் 4 லட்சம் மக்கள் விமான சாகசங்களை கண்டு களித்துள்ளனர். உலங்கு வானூர்தி தொடங்கி மிக், மிராஜ், தேஜஸ், ரஃபேல் மற்றும் சுகாய் உள்ளிட்ட 72 போர் விமானங்கள் காண்போரை கவர்ந்தெழுக்கும் வகையில் ஏரோபாட்டிக் வான் சாகசங்களில் ஈடுபட்டுள்ளன. 20 வகையான அணிகளை சேர்ந்த விமானிகள் வானை வர்ணஜலமாக்கிய நிலையில் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற விமான குழுக்களுக்கு சேரா, சோலா, பல்லவா, காவிரி, காஞ்சி, தனுஷ் மற்றும் மெரினா என தமிழ் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட நவீன வசதிகள் கொண்ட ஜாக்குவார் விமானங்கள் விண்ணில் வலம் வந்து சாகசத்தில் ஈடுபட்டன. சிறிய இலகுரக சூப்பர் சோனிக் விமானங்களான தேஜஸ் விமானங்களும் சீறிப்பாய்ந்து மெரினா கடற்கரையை அதிர வைத்து ஆச்சரியப்படுத்திய நிலையில் பல்வேறு ஆச்சரிய சாகசங்களை தொடர்ந்து ஒரு மணியளவில் நிகழ்ச்சி நிறைவுற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.